என்ன நடக்குது என் பேருமானே தருவதானே கல்லக்கட்ட வெள்ளமரம் கணபதியார் கோவிலுக்கு முன்னால வந்து அமர்ந்திருக்கிறாங்க. யாராலும் வேலைக்கு போனா நம்ம கூட போலாம்னு சொல்லி அப்ப அந்த ஊருக்குள்ள ஆடவர்கள் கூலி மக்கள் சொன்னா விறகு வெட்டுக்கு போவாங்க. விறகு வெட்டிக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் விறகு வெட்டி அந்த விறகு கொண்டு போய் வித்து அப்பதான் காசு வாங்கி கொண்டு வருவாங்க. இப்படி ஆடவர்கள் தானே அந்த ஊருக்குள்ள தானே விறகு வெட்ட போவோம் என்று சாமிய போவோம் வேகமாக சாமி போடவே இப்படி ஆடவர்கள் விறகு வெட்ட போலாமல் வராங்க. அந்த நேரத்தில் முறையாக்க ஒரு கண்ணிலையை கண்டு குன்னுடையாக்க ஒன்று அடுத்தபடி அவை கூட 4 விறகு வெட்ட போறவங்க வரக்கூடிய நிகழ்வு. ஆனால் சாமிகளே முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன்மார் சாமியின் திருமணமானது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லி இருந்தது. ஆனா நேற்று நேர்மை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நேர்மாயி போச்சு. சில இடையூறுகள் நடந்ததால அண்ணன்மார் சாமியின் திருமணமானது கல்யாணம் மூச்சு விறகுவெட்ட போலாம்னு வருகின்ற பொழுது குன்னுடையாக்க ஒன்று கண்ணில் கண்டாங்க. என்னவோ காணவே கோடாளிகளும் அருவா கொண்டு போறாங்க. நாமளும் போய் கேட்கலாம். வாங்க வாங்க. அருவாளே அங்க கொண்டு வந்து அங்க திண்டு மேல வச்சுட்டு ஒரு வாரமா அருவாளைக்கான படல பிரிச்சு அன்னைக்கு அங்க வச்சது இல்ல. மழை பெஞ்சது காயத்து கட்டினாங்க பாரு. அந்த காயத்தை அறுத்து போட்டு அங்க கீரை வச்சுட்டாங்க. அங்க ஏதோ திண்டு மேலேயே இருந்தது. எங்கேயும் நமக்கு ஒரு சந்தேகம். எங்காவது வீசி இந்த கிள்ளுக்குள்ள கிடக்குமான்னு அப்படி சந்தேகம் போனா அருவாளை பார்த்துட்டேன். இன்னைக்கு விறகு வேட்டு போன நீதான் அவ்வளவு பத்தினியாட்ட எங்க போயிடுச்சு. ஓ இந்த வாங்கய்யா வேலைக்கு போலாமல் போகையில குறுக்க வந்து நின்றுட்டு. இல்ல இல்ல இருங்க. ஓய் இல்ல எங்க என்ன வேலைக்கு போறீங்க? நாங்களா விறகு வெட்டுக்கு போறோம். ஐயோ ஐயா நானும் வாருங்க ஐயா. ஐயோ நீங்க வாரீங்களா? ஆமாங்க. சாப்பிடுற வேலை இல்ல. இல்ல அங்க வந்து காட்டுக்குள்ள விறகு வெட்டணும். பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டி அதையெல்லாம் வண்டிப்பாரமாக ஏற்றி கொண்டு போய் வித்து காசு வாங்கிட்டு வருவோம். நீங்க கால் இருக்கிற நேத்திக்கு ஆள் இருக்கிற சைஸுக்கு நாங்க என்னமோ ஒரு நாடு விட்டு நாடு வந்தோம். சரி கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க கொஞ்சம் சாமரைய வீட்டுல இருக்கிறாப்படி நான் ஏதோ விறகுக்கு வந்த 2 விறகு கொண்டி போட்டா 2 வனமானா ஒரு கஞ்சி யாத்திரைக்கு குரணையும் மகளுக்கு பால் வாங்கிக்குவோம். அதனாலதான் வேலைக்கு வரணும்னு சொல்றேன் ஐயா. உங்களால வந்து எங்க கூட வேலை செய்ய முடியாது. நீங்க வந்து வெட்டுக்கு நான் வேண்டாம்னு சொல்லல. இல்ல நீங்க மலையேறி வெட்டுனா நான் ஏதாவது கீழே இருக்கிற 2 வர பொறிக்கிட்டாவது சவரிய பார்க்க போலாம் சொல்லு. இப்படி காடுகரை
வேளையில வந்து இந்த ஆடவர்கள் பெரிய பெரிய வரிய வரிய மரங்களை எல்லாவற்றை துண்டுகளாக போட்டு ஒரு சீக்கிரமாக வண்டிப்பாரமானதை ஏற்றி இந்த விறகு கொண்டு போறாங்க இந்த ஆடவர்கள். இந்த குன்னுடையாக்க ஒன்று அவங்க கழிச்சு போட்டாங்கள சிப்பு சிமுருகம் அதையெல்லாம் அரக்கி சிவகற்றார் தூக்கும் சுமையாக சின்ன சின்ன சுமையை கற்றார். அடடா சிறுதுருப்பானாலும் அது பல்லு குத்தருக்கும் கூட உதவும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தக்க சுமையை நாம கொண்டு போகலாம். அவி வெட்டு போட்ட சிப்பு சுமர் கிடக்கிறதா அப்படின்னு எடுத்து சுமையை கட்டிட்டார். சின்ன 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 சுமையா கட்டி வச்சுக்கிட்டு அவையெல்லாம் வண்டிப்பாரமேத்தி கொண்டு போறாங்க. நான் உனக்கு எங்க போய் தூக்கிட்டு போறது, நடந்து போனா கால் கட்டு முட்டிக்குது. ஆமா, கை காலு ஓஞ்சு போகுது. சோத்துக்கு என்ன வழி வேலை இல்லைன்னு வெட்டித்தான் ஆகணும். ஆமா என்று சொன்னேன். அப்ப குன்னுடையா தருவர் தானே இந்த சிப்பு சிமரி எல்லாம் அடக்கி சின்ன சின்ன செமையா கட்டினார். தலையா வச்சுக்கிட்டு நான் உனக்கு இந்த விறகு வைக்க போனாத்தான் வித்து போட்டு போனதான் காசு வாங்க முடியும் என்று சொல்லி அப்ப குன்னுடையா தருவர் தானே அந்த விறகு சுமையானது எடுத்துக்கிட்டு ஊரு கண்டா வைக்கவும் எல்லாம் அம்மா கண்ணே பூவிட வைக்கமெல்லாம் கண்ணே கண்ணே மாறுவாரே அங்கே நாளே நாளே அம்மா சாமியாமா ஒன்றோடையா திக்கிராம வாரே கண்ணே சின்ன நடை நடந்தி கண்ணே கண்ணே இதிலே சீக்கிராம வாராரே அங்கே விறகு சுவையானது தலைகளை வச்சது அப்படியே பொட்டு பொட்டு கதையை ஊனிட்டு அப்படியே வாரார். விறகு வாங்கலையா? விறகு 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 வாங்கலையா? விறகு விறகு வாங்கலீங்களா? விறகு ஓ விறகு வாங்கலீங்களா? விறகு எங்க போறீங்க? விறகு விறகு வேணுங்களா? விறகு வைக்கிறீங்களா? ஐயா இந்த விறகு என்ன பண்றது? ஒண்ணுக்கு ஆகாதுங்களா? நம்மளது மாதிரி பெரிய பெரிய விறகெல்லாம் கொண்டு வந்து கூட கிடக்குது. இந்த விறகெல்லாம் வாங்கணும்னா இப்படியே நேர் கிடக்க போனா அங்க ஒரு முக்கு, அந்த முக்குல நேர் வடக்க போனா அங்க ஒரு முக்கு, அப்புறம் அந்த முக்குல நேர் கிடக்க போனா மூணாவது முக்குல வந்துரு. 3 முக்கு முக்கணுமா? ஏன் கடத்துல 3 முக்குல வளைஞ்சு வளைஞ்சு போகணும். ஓஹோ, அப்படி வளைஞ்சு போனீங்கன்னா ஐயமார் தெருவு வரும், அக்கரகார வீதி வரும். அந்த ஐயமார் தெருவுல கடை கண்டிங்க நிறைய கடைகள் இருக்கு, ஒரு பெரிய பெரிய கடை இருக்குது. அந்த கடைக்கு போனா இந்த சின்ன விறகெல்லாம் வியாபாரம் ஆகுது. இங்கெல்லாம் ஆகாது போயா. சரி சரி, அப்படி இப்படி ஊமையாட்ட போனா ஆறு விறகு வாங்க மாட்டாங்க. விறகு விறகு போக விறகு 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 வாங்கலையா? ஐயா விறகு வாங்கலையோ? விறகு வாங்கலையா? ஐயா விறகு வாங்கலையா? விறகு வாங்கலையா? ஐயா விறகு வாங்கலையா? விறகு 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 வாங்கலையா? ஐயா விறகு வாங்கலையா? விறகு 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 வாங்கலீங்களா? விறகு இப்படி விறகு சுவையானது வச்சுக்கிட்டு விறகு வேலை சொல்லிட்டு ஐயமார் தெருவுக்கு அப்படியே வர முடியாது. தெருவன் விறகு வாங்கலீங்களா? விறகு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். இவ கம்மு நேரு கம்மன். விறகு வைக்கலீங்களா? விறகு வைக்கலையா? விறகு வாங்கலீங்களா? விறகு ஐயா கொடன். அம்மா நீங்க தேவையில்லை. தேவையா? விறகு வேணும், கொஞ்சம் இறக்குங்களா? இல்லையே பார்த்தாங்க ஒரு சமயம் அவி வாங்குவாங்களே நினைச்சா வசந்திக்க வச்சு அவி வாங்கல. அங்கெல்லாம் சிலிண்டரு விறகு வேலை இல்லை. இறக்குங்க இறக்குங்க இறக்குவா கீழே போடுங்க. இல்லை முள்ளேறி கையில் போடுங்க. அம்மா தள்ளிக்குங்க. இதுக்கேவா ஐயா? கண்ணாமொழியில கழுகு இருக்குது. கொஞ்சம் கொடுங்களேன். கிளத்த தண்ணி ஓஹோ அண்ணியா போதுமா? கொஞ்சம் கொடுங்க. அப்படின்னு கொண்டாந்து விறக கீழே போட்ட உடனே ஐயமார் திரும்பலதானே பார்த்து விட்டு சரி அடாடா பெரிய பெரிய விறகுகள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்குது.
இருந்தாலும் பெரிய விறகுகளை எல்லாம் எடுத்து அடுப்புல வச்சா சரி சிறு துரும்பு சிறு விறகாண்டு வச்சாத்தான் அதை பத்த வைக்க முடியும். அதனால இதை நாம வாங்கிக்கலாம். ஐயா ஓய் என்ன வேலை என்ன வேலை? நீங்க அன்னாடு என்ன விலைக்கு வாங்குவீங்க? அதை கொண்டு அங்க போடும். அன்னாடு என்ன விலைக்கு வாங்குவீங்க? கொடக்காலையில் ஓட்டு வையா. இல்ல என்ன விலைக்கு வாங்குவீங்க? அன்னாடு வாங்குறது அது பெரிய பெரிய விறகா இருக்கு. இது இதெல்லாம் துரும்பு. இது வச்சா பிடிக்குமுங்க வரவேறவு. சரி சரி அதெல்லாம் பச்சை நான் கொண்டாந்து வரவேறவு. சரி சரி அப்படி எடுத்து போடும். வச்சு பாருங்க எரி. சரி நான் மாறுதான் கையில் முள்ளேறி அந்த விறகுக்கு தக்கபடியான ஊதியத்தை தானே வாங்கி கொள்வோம். யா எவ்வளவு வேணும்? நீங்க கொடுங்க அதை அறிஞ்சு. அது எவ்வளவு கொண்டு அன்னாடி வாங்குறீங்க நீங்க? இன்னைக்கு நான் கொண்டாந்தது ஏதோ 2 வரவேறவு, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. யா தேவலிங்கோ தேவலிங்கோ அன்னாடி கொண்டு வாருமா. இன்னொரு பணம் வாங்கி அன்னாடு கொண்டுட்டு வந்து இதே மாதிரி விறகா கொண்டுட்டு வந்து இங்க போடும். முள்ளு எல்லாம் போட்டாங்க. இதுவும் இதுங்க அன்னாடி கொண்டு வந்துடுறேன். 1 பணம் பால் வாங்குறதுக்கு, 1 பணம் குரணி அரிசி வாங்குறதுக்கு, அப்புறம் 1 பணம் மிச்சம் இருக்குதுங்க. சந்தோஷம். போதுங்க நாளைக்கு. இப்படி கொஞ்ச காலங்கள் துணியாத்தவர்கள் தானே அந்த காடுகளை எல்லாம் சென்றுதானே விறகு வெட்டி வாழ்ந்தாரே விறகு வெட்டி வந்தார் விறகு வெட்டி வந்தார் வேற காலம் கொன்றுடைய கொன்றுடைய விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் விறகு வெட்டி வாழ்ந்தோ வந்தார் வெட்டி வாழ்ந்தோ வந்தார் எங்கவுடறியா காராகாலே எங்கவுடறியா எங்கவுடறியா விளையறியா வேறாலே கண்ணே வேறாலே கவுடறியா காராகாலே 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 விளையறியா வேறாலே கண்ணே வேளாறு. இப்படி சில காலங்கள் உன்னுடைய தருவன் விறகு வெட்டி சிப்பு சிவனையெல்லாம் கொண்டு போய் சவகட்டி கொண்டு போய் அக்கரகார தெருவிலே வித்து கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது தருவனுக்கு வயதுகள் ஆக ஆக நல்லவளெல்லாம் குறைஞ்சு போச்சு. நடந்தா கால் அப்படியே முட்டிக்குது. அப்ப ஒரு நாள் தினத்துல என்னைய தாமரே இவ்வளவு காலங்களாக என்னால முடிஞ்ச வேலையை செய்து வாழ்ந்தாச்சு. இப்ப நான் காட்டுக்கரைக்கு போய் விறகு வெட்ட போலாம்னா அவங்க எல்லாம் ஆடவரும் வைக்கணும் போய் பெரிய பெரிய விறகு வெட்டி கொண்டு போறாங்க. நம்மளுக்கு கையாலெல்லாம் ஓஞ்சு போகுது. இது என்னால அடியெடுத்து வைக்க முடியாது. முழங்கால 2 ஜோட அடிச்சு புண்ணுமாயி போகுது. நீ போக வேண்டாங்க. நான் போகல தாமரை சுவாமி. நீ என்னால முடியாது. இனிமேல் என்னாலே முடியாது போது நீங்க கவலைப்பட வேண்டாங்க மன்னா. நான் இந்த பொட்டியில பாலை ஊத்தி வச்சுட்டு போறேன். சாப்பாடு உங்களுக்கு போட்டுட்டு போறேன். சாப்பிட்டு அப்படியே அந்த மணியாரை கொடுத்த ஒரு மாடு இருக்குது பாரு, அதை அப்படியே மேய்ச்சிட்டு இந்த குழந்தைய பார்த்துக்குங்க. அரைக்கு எடுத்து அதை கொடுங்கப்பா பொட்டிப்பா. நீ பாட்டலை மட்டும் ஊத்தி கொடுத்துரு, நான் அழுதா எடுத்து கொடுத்துட்றேன். அப்படி பார்த்துக்குங்க. நான் போய் ஏதாவது கூலி வேலையை செய்துட்டு வருகிறேன். எதுக்கு நான் போய் யாராவது வாராங்க போறாங்கன்னு பாட்டு வாரேன். என்னை சங்க வளர்த்தல நின்று பார்க்கிற போது அந்த கிராமத்து பெண்கள் எல்லாம் நெல்லு குத்த போறது வழக்கம். சரி, நெல்லு போய் குத்தது வழக்கம். கொத்தி உடைச்சு அரிசி செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தக்க கூலி கொடுப்பாங்க. அதுக்கு சில பெண்கள் போறாங்க. அதுகளை எல்லாம் பார்த்து விட்டு தாமரை அரியனாட்சி அக்கா எல்லாம் எங்க போறீங்க? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எங்கால ஒரு வேலை வெட்டிக்கு போறாம போகையில வந்து எங்க போறேன்னு கேட்கறது. காலையில போய் ரெக்கை கையில எடுக்காதுக்கு முன்னே கை கால் நோவப்படாது நொடிப்படாது. அழுங்காம அரிசி ஊற்றி கும்மி வேறையா அரிசி வேறையா குரணை வேறையா தெல்லி எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். 2 பணத்தை வாங்கிட்டுனா இங்கே வாழையில் போ எங்கே போறீங்க அப்படின்னு போன பக்கம் விளங்குமா? அக்கா எங்க போறீங்க? போ என்ன ஆகும்? ஏடி ஓய் நம்ம எந்த ஊரு? அடியே நம்ம வெளியூருக்கு வந்து நம்ம ஊர் இருக்குதுல்ல,
நம்ம ஊர்ல இருக்கிறனால கோயில் வீட்டுல வந்து இருக்குதுல்ல எங்க ஒரு கை வரீங்க? குழந்தையோட வயசான காலத்து அபி 2 பேரும் தாண்டி கை குழந்தையா குழந்தையோட இருக்குது எங்க பூராமே நரைச்சு போச்சு குழந்தை ஒண்ணு இருக்குதுங்கிற நீ ஆமா உடை ஒன்று இருக்கு கொட்டக்குள்ள அவர் உட்கார்ந்து கால் குட்டி அது ஆமா முந்தா நாள் வேற கொண்டு போவையில் பார்த்தேன் 2 கால் முட்டிக்கிட்டு கண்டு அவர் ஆமா அவர் உண்டாக்கியது அம்மா அக்கா எங்க போறீங்க? ஓ நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அம்மோ அதான் கேட்டேன், எந்த வேலைக்கு எங்க போறீங்க? நாங்க கரவழிபுதூர் மணிகாரனுடைய தலைமையில சோழவள் நாட்டுல போய் நெல்லு குத்தருக்கு போயிட்டு இருக்கிறோம். நெல்லு குத்த போறீங்க? ஆமா ஆமா சோடி சோடியா ஒரு மூட்டை நெல்லு போடுவாங்க நானும் இவங்களும் மாத்தி மாத்தி குத்துவோம் எங்களுக்கு குத்துற வேலையே இது. குத்தி நெல்லு குத்துற வேலை அவ்வளவுதானா? ஆமா. அக்கா, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். இங்க நாங்க கொமரி கிண்ணுன்னு குத்துனால அரிசி வேறைய உண்மை வேறைய பிரிஞ்சு வர மணிக்கு இவன் வந்து குத்துறாளா? கிளவி வந்து இன்னி குத்துறாளாம ஏனுங்கம்மா உங்களால ஆகாது கம்மன் இருக்கோ என்னமோ நீங்க ஒரு மூட்டை நெல்ல குத்துனா ஏதோ அதுல ஒரு பாதியாவது நான் குத்த மாட்டேன். அது எங்களுக்கு தெரியாது. என்னால முடிஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. நாங்க 2 பேரும் சோழியா போடுறோம். நாங்க நெல்லு குத்துறக்காகத்தான் நாங்க ஒரே மாதிரி சரி சரி போய் வச்சுக்கிட்டு எங்க போய் நெக்க எடுத்து குத்துறது சரி நீங்க 2 பேரும் ஈட்டு ரெக்க ஓட்டு குத்துங்க, சோழி ரெக்க ஓட்டு. நான் ஒரே ரெக்கையில என்னமோ என்னால என்ன முடியுதோ அதை செய்யறேன். நீ அங்க வந்து கேட்டுக்க வேணவா அங்க வேலைக்கு போறோம், நீ வேலைக்கு வேணா வா. அங்க வந்து அந்த மணியாரு கணக்குள்ள எல்லாம் இருப்பாங்க கேட்டுக்கா. அப்படிங்கிற வந்தா ஊரு ஜனங்களோடு தாமரியரிக நாட்டிலும் அங்கே வருகிற போது ஊரு ஜனங்க பார்த்தாங்க, இந்த கிளவி வேற இன்னைக்கு வந்து நல்ல ரெக்கை எடுத்துக்கிட்டானே நம்மளுக்கு மோசம் போயிடுது, ஓடி போய் நம்மளை நல்ல வீரனுக்கு ஆளுக்கு ஒரு ரெக்கை எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. சரி தாமரைக்கு பார்த்தாங்க ஒரு பூணு ரெக்கை தாமரைக்கு தேஞ்சு போனது கிடக்குது. பூணு ரெக்கை பூனோட ஒரு ஊன் இல்லை, மொட்டை ரெக்கை அதுதான் கிடக்குது, வேற எதுவும் இல்லை. சரி பரவாயில்லை, எல்லாம் அவனுடைய திறமையாட்டு இருக்குது, நாம என்ன பண்ண முடியும். சரி அக்கா ஓய் கொஞ்சம் குத்துடி நீ அடி குத்து அப்புறம் குத்துலாம் போய் அந்த ரக்கை கூட கொடுத்துட்டு நான் என் படத்தை கொடுத்து போட்டு நான் நினைச்சு ஊத்தட்டு. அப்படியா? அந்த கணக்கு பிள்ளைய விட்டத்தானே ஆளுக்கு ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வந்து போட்டார். அளந்து போடும்போது சரி அவர்களெல்லாம் புந்தானி எடுத்து வச்சு நெல்லு குத்த ஆரம்பிச்சாங்க. தாமரையர் ஆட்சி வந்துட்டு, ஐயா ஓய் எனக்கும் ஒரு மூட்டையை கொண்டாந்து போடுங்க, என்னால முடிஞ்சதை நான் குத்துறேன். சரி சரி அப்படிங்கிற சொல்லி சரி நெல்லு கொண்டாந்து போடும் போது குந்தானியர் எடுத்து நெல்லை கொட்டி சரி அப்ப எல்லாரும் நெல்லு குத்துறாங்க. குத்து குத்து நல்லா குத்து குத்துடி 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 சைனாக்கா குத்துடி சைனாக்கா. நம்மளுக்கு கோணையா இருக்குது. அதே அது பச்சை மரத்த விஷயத்துல வளைஞ்சு போச்சு. குத்துடி ஏண்டி அடி ரக்க மேல குத்தாத மூணு கழுது போவேன் ரக்கை கீழே பார்த்து குத்துடி. ஏண்டி திருப்பி குத்து ஏண்டி அது போயிட்டு போகுது. நாம குத்தறமே கேளைக்கு பாரு ஏத்தா. நாம 2 பேரும் குத்தியே குத்த முடியாது. நாம பரம்பரையா குத்தி குத்தி பழக்கம். அவ புதுசா ரக்கையே முடிச்சது இல்ல, அவ வந்து எப்படி குத்துவா? ஏண்டி இந்த மூளை ஓட்டுல முத்தக்கா இருந்தால எங்கேயே போனாலாமா? அவ எங்கே போயிப்பா, அவ எங்க போவா? மீன் போனா பாத்திரக்காரர்கிட்ட போயிருப்பா. அவ காண பாத்துக்கோ. அதான் பாத்திரக்காரர் அல்ல நேர் போடு ரக்கையா இல்ல மூச்சு வாங்கிருக்கா. டேய் உன்னை போட்டுக்கிட்டு குத்துற நேரம் அதுக்கு அவளை போட்டுக்கிட்டு குத்தி இருக்கலாம். எடுத்து குத்துறது போற நேம்பரை எடுத்து இந்த இரும்பு எங்க வீட்டுல இருக்குது. கமல் கல்லு போச்சு உப்பு கட்டவ கமலை கல்டு ஊட்டியாடி. அப்படின்னு கிராமத்து ஜனங்கள் எல்லாம் நெல்லு குத்தும் போது எங்கால அண்ணா கோடி தாமரையால் அருவுகிளி அந்த ஒரு போன ரக்கையானதை கையில் எடுத்துக்கொண்டு சமையாரே நினைச்ச எழுதும் பெருமாய
எம்பெருமா மாயவா படைச்ச பரமேஸ்வரா வைகுண்ட வாசகா சோமசுந்தர கடவுளே நான் எத்தனை பேர்களுக்குத்தானே அள்ளி எள்ளி கொடுத்திருப்பேன். ஆமா, அப்பேற்பட்ட எனக்கு இன்னைக்கு இந்த கூத்த நல்ல குத்த விரிய கொண்டு வந்து விட்டு விட்டாயா, நேரம் வந்து விட்டது. அப்படின்னு மாயவன மனசுல நினைத்து கூத்த நில நெல்லுமே குத்தோராளே அண்ணே குத்திட்டீங்க. நாங்க குத்திட்டோம். புளியங்காட்டுல பாடு படிக்கல நெல்லு குத்தி மேட்டு ஒரு முழம் குழி சம்பாதே வேற யாரும் இல்லை, அதனால சொன்னேன் மேட்டு கொஞ்சம் போயிடும். இப்படி சிறிது நேரம் தானே குத்துகிற போது சரி தாமரை அரிகநாட்டியுடைய புண்ணான கைகள் எல்லாம் அப்போது புண்ணாகிவிட்டது. ஆமா, கைகள் எல்லாம் கொப்பளங்கள் ஆகும் போது சரி எங்க தாமரை அரிகநாட்டி நடந்திருக்க பெருமா மாயவா ஐயோனைக்கு தந்தேனங்கோ கொலைக்குங்க 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 கொலைக்குங்க
தங்கள் என்பே மாயவா நீ யார தஞ்சம் என்பே அதே வாரங்கள் என்பன் இனி யாரை தஞ்சம் என்பே கிட்டபடி என்ற ஈஸ்வரனார் ஓட்டபடி சரி அந்நிலிருந்து பிரம்மதேவர் இனியொரு தடவை நம்மளுக்கு அழைச்சிருந்தவா போறார் இதுவரையில் இத்தனை தொந்தரவுகளும் இத்தனை இன்னல்களை எல்லாம் தாண்டி வந்துட்டோம் சரி இனிமேல் எத்தனை நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறாரோ எம்பெருமானே அப்படினும் மாயவான தாமர வரந்தோனா அப்பொழுதே மாயங்கீருவீரே ஹரிர மந்தன்னாரோரா சரி மாயங்கீருவையாரே மாயோவானா தன்னாரோரா மாயவன் ஏவலார்களைத்தான் எதிர்த்து விட்டார் அந்த ஏவலார்களை அனுப்பி வைக்க சரி தாமரியன் ஆட்சிக்கும் ஆனால் அந்த ஒரு மூட்டை நெல்லையும் குத்தி கொடுக்கும்படி கட்டளையிட்டு இருந்தார் யாரு கண்ணுக்கும் தெரியாம ஆனால் அந்த ஏவலார்கள் வந்திருந்து தாமரைக்கு உதவி செய்தார் ஒரு மூட்டை நெல்லையும் தானே குத்தி எடுத்து சரி அதை புடைச்சு அரிசி வேறையாக குரணை வேறையாக தவிடு வேறையாக தனித்தனியா எடுத்து வைத்து ஐயா நான் புத்தி போட்டேன் ஏண்டி அவன் கிளவி கொத்தமாடா நீங்க ஐயா கணக்கு புள்ள இல்ல நான் நல்லவாறு புடைச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த அரிசி எடுத்து நடந்து வந்து அதுக்கு தக்க கூலி கொடுக்கும் அந்த பிள்ளையாளுக்கு போகணும் ஏண்டி சொல்லுவாங்க பழமொழி புள்ள முத்தா வேலை முத்தான்னு நம்மளுக்கு இந்த ஊர் நாயமே வேறதில்லை அவங்க போனா இவங்க போனான்னு அப்படின்னு சொல்லி தாமரியன் ஆட்சி கேட்டார் தக்க கூலிகளை கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு எங்க தாமரியன் ஆட்சி பரவாயில்லை இதைய வெற்றித்தானே நம்ம குழந்தைய காப்பாற்ற இதுக்குரிய பொருள்களை வாங்கி நாம வாசம் செய்யலாம் என்று தாமரியன் ஆட்சி தான் அந்த ஜனங்களை எல்லாம் தக்கா நான் போயிட்டு நீங்களும் மொல்ல வாங்க அப்படிங்கிறதான தன்னுடைய வீடு தேடி சாமியா வீடு தேடி வீடோ தேடியா வீடு தேடியா வீடோ தேடியா மருதியிலே ஓடி வர கண்ணே தாமரையும் பத்தினியா தன்னுடைய வீடோ தேடி பாருங்க வீடோ தேடி வீடு தேடி வீடோ தேடி வீடு தேடி தாமரையும் ஓடி வர சாமி ஓடி வாராட போறதே சாமி வருநடையா வருநாடையா வருநடையா வருநாடையா ஓடி வரே வராரே ராமரையா ஒட்டகாம்பா வருநாடைய சாமி வருநாடையா 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 வருநடையா ஓடி வராரே சாமி வராரே ராமரையா எப்படித்தானே அந்த கூலிக்கு தக்கபடியான ஊதியத்தை வாங்கி கொண்டு வந்து சரி அதற்குரிய பொருள்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து சாமி பிள்ளை அழுதுங்களா அழுது நீ சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் எனத்தையும் பால் குட்டிய அப்படியா அதை கொடுத்துட்டு அழுகாது அப்புறம் தாமரை நீ என்ன போன நெல்லு குத்துனியா ஐயோ ஊரா கோப்பிடிச்சு போச்சேன் சும்மா இருந்த கையாச்சுங்களா தாமரை உனக்கு ரக்க பிடிச்ச கையுவா தாமரை உனக்கு நடுக்கையும் கொப்பளங்கோ நடுக்கையும் கொப்பளங்கோ தெரிய ஆகி போச்சுங்க இதெல்லாம் போச்சா சீக்கிரம் சாப்பாட்டை பண்ணி கையில் வச்சுக்குதுங்களா பசிக்காம இருக்குமா போய் நெல்லி குத்து போயிட்டு வர இந்த புள்ள இன்ன வரைக்கும் நையின்னு அழுதுகிட்டே இருக்குது நானும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன் நல்லது அந்த குழந்தை எடுத்தானே ராமரியன் ஆட்சி அந்த குழந்தையத்தான கையில எடுத்து ராமரியன் ஆட்சி ஏந்தி கையில் எடுத்து எனது கண்ணம் முத்தம் வச்சு அவைய வாரி கையில் எடுத்து குழந்தைக்கு வரது கண்ணோ தம்மச்சு உகந்து உள்ளாங்கால் முத்தம் வைத்து குழந்தையை கொஞ்சி குழாவி தாமரையர்கள் ஆட்சி சுவாமி சித்தே வச்சிருந்தோம் நான் சீக்கிரம் ஒரு கூட தண்ணி கொண்டாந்து சாப்பாடு பண்றேன் அப்படின்னதான தண்ணி கொண்டு வந்து அப்ப வைக்கிறாரே அண்ணேரோ தாமரையா தன்னே நானே நன்னா
மணியே இளநீ உலகம் வச்சா ஆனந்த ரஞ்சிதமே அந்த கவலத்து மையா நீரோட ஆனந்த ரஞ்சிதமே அந்த கவல பெண் மயிலா அங்க நீரோட ஆனந்த ரஞ்சிதமே அன்னவரத்தான ஏஞ்சாமி சாப்பிடலாம் வாங்க சாப்பிடாம அப்படின்னு கூப்பிட்டு அன்னவருக்கு சாதம் பரிமாறோனா சாப்பிடுங்க என்று சொல்லியே அன்னவர் சாப்பிட்ட பிற்பாடு சாமரியனாட்சியும் சாப்பிட்டு விட்டு குழந்தைக்கு வேணும் என்கிற வராமைப்புகளான பாலமிருதங்கள் வார்த்து குழந்தையத்தானே எடுத்துக்கொண்டு அவை அந்த மாளிகையில தானே சலம் நல்ல மனம் கூழுந்து சந்தோஷம் பூரணி சல நல்ல மனம் கூழுந்து சந்தோஷம் பூரணி இந்த மனம் கூழுந்து அம்மம்மா அங்கே யுவசங்க பூரணஞ்சா அம்மம்மா அம்மம்மா யுவசங்க பூரணஞ்சா அம்மம்மா சலநல மனம் கொடுந்து சந்தோஷம் பூரணந்து சலநல மனம் கொடுந்து சந்தோஷம் பூரணந்து இன்பமான கொழுந்து அம்மம்மா கண்ணே இருதோளும் பூரணஞ்சா அம்மம்மா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மங்கை வெண்ணும் தாமரையும் கொண்டவனும் தேவியுமா அம்மம்மா அங்கே கும்பனையும் தாமரையும் அம்மம்மா அம்மம்மா கும்பனையும் தாமரையாள் அம்மம்மா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா கொண்டவரும் தாமரைய அம்மம்மா பொய்மயி தாமரைய அம்மம்மா அம்மம்மா கொம்பனைய தாமரையும் அம்மம்மா எப்படி கண்ணமணிபுதூர் மணியகாரருடைய ஆதரவு பெற்று அந்த கோய வீட்டிலே குடியிருந்து கொண்டு கூத்தண்ணல் குத்தி இவ்வியதானை கூலை செய்து வாழ்ந்து குழந்தையை காப்பாற்றி வாழ்ந்து கொண்டு வருகிறார் கரவழி உதவுறது. ஆமா, அப்படி சில நாள்கள் இருக்கிறப்போ அந்த இவர்களுடைய நேரங்காலத்தினால நாடு செழிக்குது, நல்ல மழை பெய்யுது, ஊரும் செழிக்குது, அங்க உத்த மழை. எப்படி மழை பெய்கிற போது ஆனால் மணியகாருடைய ஆதரவிலே அவர்களுடைய அந்த அஞ்சுமா காணி நிலமானதான காடுகளை விதப்பு செய்து மாடு மேய்த்துக் கொண்டும் மகிழ்ச்சியோடு கரவழிபுதூரிலே வாழ்ந்து வருகிறார். சில காலங்கள் கழிந்து வருகிறது. இந்த கதை அப்படி இருக்க இன்று ஆண் மக்கள் செல்லாண்டியம்மனுடைய ஆலயத்திலே அவர்களுக்கு தானே வேணுங்கிறதை எல்லாம் கத்துக் கொடுக்கணும். வயசு வந்துட்டு பேரு வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம், வால் பயிற்சிகள், ஓர் பயிற்சிகள், இப்படி அபகரணம், உபகரணம், 64 செயற்கரணங்கள் என்ற அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேணும். ஞானமும் கல்வியும் நவீன நூல்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேணும். இதையெல்லாம் எம்பெருமானிடத்திலே சொல்லி அவரையே வாத்தியாராக இருந்து குழந்தைகளுக்கு அத்தனை இதையும் சொல்லிக் கொடுக்க வேணும். கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லணும். ஆமா, அப்படி செல்லாண்டியம்மன் ஆலோசனை செய்தாரே அந்நேரம். அடுத்தபடியாக செல்லாண்டியம்மனும் எம்பெருமான் மாயவரும் கடந்த முடிவுகள் செய்து அண்ணன்மார் சாமிகளுக்கு 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கான 96 தத்துவத்தையும் கற்றுக் கொடுத்து மக்கமார்களுக்கு அறிவியகாலைகள் வந்த ஒருபாடு செல்லாண்டியம்மன் அண்ணன்மார் சாமிகளை விடை கொடுத்து அனுப்பக்கூடியதும், அடுத்தபடியா பங்காளி சண்டம் முடிச்சு சோழ வளநாடு வந்து இவர்கள் நாடு போய் சேருவாங்க வளநாடு. அது வரையிலும் நாளைய தினமானது கதை. வெள்ளிக்கிழமை இணைக்கவிய வங்குவாங்கலாம் வாங்கி